குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மண்டே. ஸோ ஒரு வீக் டே ஸ்டார்ட் பண்ணும்போது அறுவடையோடு ஸ்டார்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ தோட்டத்தில் இருக்கிறோம் நிறைய பழவடை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தோட்டத்தில் இருக்கிறோம் நிறைய பழ அறுவடை இருக்குது. சூப்பரான கார்டனிங் விளாக் உங்களுக்காக. வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். மண்டே மார்னிங் கிளினிக் வேறு போனோம். இது நீல ஒட்டு மாங்காய். ஒரு கொத்தை அப்படியே பறிச்சிடலாம். இது செவ்வாழை. எங்கள் ஊரில் இதை நாங்கள் செந்துளுவம் பழம் அப்படின்னு சொல்லுவோம். செந்துளுவன் வெரைட்டிக்கு மாறுபட்ட இன்னொரு வெரைட்டி வெள்ளைத்துளுவன். அதுவுமே என் தோட்டத்தில் இருக்குது. தோட்டத்தில் பாப்பி பாருங்கள், செம்ம குஷியாக விளையாண்டுட்ருக்கா. ஆக்சுவலி ஸ்டார் ஃப்ரூட் நிறைய பாருங்கள் பழுத்து கொத்து கொத்தாக பழுத்துருக்கு. அதை தான் பறிக்க வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சக்க மரத்தை நாங்கள் நட்டு ஒரு 2-2.5 வருஷம் இருக்கும். இதை சின்ன செடியாக நான் நட்ட வீடியோ எல்லாம் என் கார்டன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். 2 வருஷத்துல நல்ல உண்டஞ்சக்க காய்ச்சிருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா பழுத்த உடனே அதை அறுவடை பண்ணணும். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பழமரங்களும் நாங்கள் ஒரே டைமில் தான் நட்டது. இந்த அல்ஃபோன்சா மாமரத்தில் ஃபஸ்ட்டாக மாம்பழம் காய்ச்சிருக்கு. அதை தான் நான் பறிக்க போகிறேன். இந்த மாம்பழத்தை பறித்து அப்படியே கட் பண்ணி காமிக்க போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த அல்ஃபோன்சா மாம்பழம் செக்க செவேல்னு இருக்குது. பயங்கர ருசி. மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நல்லா இருக்குது. கொஞ்சம் ஸ்டார் ஃப்ரூட் பறிச்சாச்சு, இன்னும் நிறைய பறிக்கணும். ஸோ தோட்டம் நேற்றுக்கு மழை வேறு பெஞ்சதுனால தோட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஃபெர்டைலாக அப்படி பச்சை பசேல்னு இருக்குது. மழை பெஞ்சாலே செரியில் பூக்கள் பூத்து நிறைய பழம் காய்க்கும். இந்த செரி பழங்கள்லாம் செக்க செவேல்னு சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நான் பறிச்சிட்ருக்கேன். இந்த செரி ரொம்ப புளிக்கும். ஹனி சேர்த்து நான் ஜூஸ் பண்ணி குடிப்போம். விதையெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் அரைக்கலாம், இல்லைன்னா கை வச்சு க்ரஷ் பண்ணி ஹனி சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிக்கணும். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிஞ்சது. எனக்கு கிளினிக் கிளம்பணும், சாப்பிடணும். வேலையெல்லாம் நான் காலையில் எழுந்து குக் பண்ணி முடிச்சாச்சு. அறுவடை முடிஞ்சிருச்சு. எனக்கு கிளினிக் கிளம்ப வேண்டியதான்.